இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரின் பொழுது உயிர்நீத்த தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வீர வணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது. இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் பொழுது முள்ளிவாய்க்கால் பகுதியில் 1.5 லட்சம் அப்பாவி தமிழர்களும் கொல்லப்பட்டனர். மே 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வீர வணக்க நாள் நேற்று அனுசரிக்கப்பட்டது. சென்னை அசோக் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கையில் மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு தமிழீழம் அமைய ஆதரவு திரட்ட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். பல்வேறு இயக்கங்களாக பிரிந்து கிடக்காமல், சிதறி கிடக்காமல் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை பெறக்கூடிய வகையில் தமிழ் ஈழம் ஒன்றே தீர்வு என்னும் அடிப்படையில் அறவழியில் அதற்கான ஆதரவை திரட்டுவதற்கு முன்வர வேண்டும். இதுதான் நாம் தமிழீழத்திற்கும் தமிழீழ விடுதலைக்கு போராடி உயிர்நீத்த தியாகிகளுக்கும் செய்கிற நன்றி கடனாக இருக்கும்.